பேக் டு மை சேனல். ஸோ நம்ம எப்படின்னா ரேஷன்ஸ் ஆப். ஸோ ரேஷன்ஸ் ஆப் சேல்ஸ்மேன் பேக்கருக்கான ரிசல்ட் சம்மந்தமாகவும் ப்ளஸ் வந்து வரப்போகிற டிஆர்பி, எஸ்ஆர்பி, டிசிசிபி ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், ஸோ தொடர்ந்து வந்து படிக்கலாமா, இப்போ வந்து ரெகுலருக்கான அட்மிஷன் அப்படின்றது போயிட்டுருக்கு. நான் ஃப்ரெஷர் கேண்டிடேட் சார், எனக்கு எந்த வழியில் போகணும் அப்படின்றது தெரியல, ஸோ எனக்கு வந்து கைடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறையா விஷயங்களை வந்து வெயிட் பண்ணுறீங்க. ஸோ அது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ரேஷன்ஸ் ஆப் ரிசல்ட்ஸை பற்றி பார்த்துடலாம். கிட்டத்தட்ட வந்து போன வருடம் நவம்பர் மாதம் நடந்த ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ். ஸோ இப்போ வரைக்கும் வந்து அது ஹோல்டிங் ஆகி இப்போ வரும், இந்த மாதம் வரும், ஃபஸ்ட்டு வீக்கில் வரும், லாஸ்ட் வீக்கில் வரும், மந்த் ஸ்டார்டிங்கில் வரும், மந்த் எண்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தகவல்கள் நம்மளும் கூட வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஆர்ட்ஸ் பிரிவுலேருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை உடனுக்குடன் நம்மளும் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பணிகள் அப்படின்றது தீவிரம் அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதம் இறுதியில் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு ரேஷன்ஸ் ஆப் சம்மந்தமாக அப்டேட் கிடைக்க போகுது. ஸோ இந்த ரேஷன்ஸ் ஆப் ரிசல்ட்ஸ் முடித்ததுக்கு பிறகு தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு மத்திய கூட்டுறவு வங்கியாக இருக்கட்டும், இல்லை மாநில ஆள்சேர்ப்பு நிலையத்தின் மூலியமாக எஸ்ஆர்பியாக இருக்கட்டும், ஸோ தொடர்ந்து வந்து ப்ரிப்பரேஷன் அப்படின்றத நிறைய மாணவர்கள் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ நம்மக்கிட்ட மெட்டீரியல் வாங்கி படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, பேட்ச் நிறையா டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இருக்கிற டைமிங்கை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு இருக்கிற டைமிங்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஷார்ட் அவுட் பீரியட் தான் இருக்கும். ஸோ முழுக்க இந்த டிஆர்பி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமிங் நமக்கு 1 மந்த் தான் வந்து கொடுக்குறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். டிஆர்பியில் தான் வந்து நமக்கு இந்த மத்திய கூட்டுறவு வங்கிக்கான ஆட்சேர்ப்பு வந்து பண்ணுவாங்க. ஸோ மாநில ஆட்சேர்ப்பு நிலையத்தின் மூலியமாக எஸ்ஆர்பின்னு சொல்லப்படுற அந்த ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ, அது வந்து சென்னையில் மட்டும்தான் இந்த மாநில கூட்டுறவு வங்கி, தலைமை மாநில கூட்டுறவு வங்கிக்கு மட்டும் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது அங்கே சென்னையிலேருந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் நமக்கு வந்து இது வரைக்கும் மந்த்லி வந்து எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்றதை அவங்களும் கலெக்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த பணிகளில் எந்த தொய்வும் கிடையாது. எப்போ வேணாலும் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து வெளியிடலாம். ஸோ அது வந்து அரசினுடைய கொள்கை முடிவுகள் படி இந்த மாதத்தில் வெளியிடலாம், இதை வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் வெளியிடலான்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வேணாலும் வரலாம். ஸோ நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஜூலை மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வரலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஜூலை மாதமும் வரலாம், ஆகஸ்ட் மாதமும் வரலாம். ஸோ எப்போயுமே வந்து ஒரு கூட்டுறவுத்துறை பொறுத்தளவுக்கு அவங்க கார்னர் பண்ணுறது எல்லாமே நவம்பர் மந்த்லேருந்து தான் வந்து அந்த ப்ராசஸிங் அப்படின்றது வந்து நடக்கும். ஸோ நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்குள்ளார போஸ்டிங்ஸ் போடுறது, இந்த மாதிரி தான் எல்லா இயருமே அந்த மந்த் ஷெடியூல் வந்து இருக்குது. எந்த முறையும் வந்து அட்வான்ஸாக ஏப்ரல், மே இந்த மாதிரி டைமிங்கில் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததா 2020க்கு பிறகு சொல்கிறேன். ஸோ அப்டேட் இல்லை. அதனால் இதுக்கு மேலே நமக்கு ஜூலை மந்தில் இந்த எஸ்ஆர்பி மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கிக்கான நோட்டிஃபிகேஷன் வரலாம். அதே மாதிரி கூட்டுறவு சங்கங்களுக்கான ஆட்சேர்ப்பு அப்படின்றது வந்து வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ அதுவும் வந்து நமக்கு அப்டேட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு ரீசெண்டாக அப்டேட் பண்ண இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்ற அப்டேட் பண்ண இன்ஃபர்மேஷன் மட்டும் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு, இந்த எக்ஸாமினேஷன் மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் மாநில ஆட்சேர்ப்பு வங்கிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ஃப்ரெஷராக இப்போ தான் நீங்கள் டிஆர்பி கிளாஸ், அதாவது யூனியன் மூலியமாக கூட்டுறவு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் இந்த ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது புக்காக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த புக் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. டிஆர்பியும் எக்ஸாமினேஷன் கிராக் பண்ணி இப்போ பணிகள்லையும் இருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து நம்ம இது வந்து இன்னும் அடிஷ்னலாக நிறையா யூனிட்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துக்கிற டைட்டில் அந்த சிலபஸ் படி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடிஷ்னலாக இருக்கிற கொஷின் ஆன்சர், அப்புறம் வந்து செமஸ்டர் தேர்வுகள் நடந்து முடிந்த கேள்விகள், இதெல்லாம் தொகுத்து வந்து இந்த மெட்டீரியல் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம். ஷோராக இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே எக்ஸாமினேஷன் ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். தொடர்ந்து உங்களுடைய இதுவும் வந்து இதில் வேணும். தொடர்ந்து வந்து மெட்டீரியல் கொடுத்துட்டோம், ஸோ மெட்டீரியல் படித்தாலே போதும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் உங்களுடைய தேடல் அதிகமாக இருந்தால் தான் இந்த மாதிரி வர வங்கிகளுக்கான தேர்வுகளில் ஈஸியாக நீங்கள் வந்து கிராக் பண்ண முடியும். ஃபுல் ஃப்ளெட்ஜாக படிக்கணும். ஸோ நம்ம மெட்டீரியல் வாங்கிட்டோம், இதை படித்தா மட்டும் போதுன்ற ஒரு ஃபிக்ஸேஷன் எப்போவுமே இருக்கக்கூடாது. அது எந்த எக்ஸாமினேஷனுடைய மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, ஸோ டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட்டு வந்து ஒரு வே வந்து கிடைக்கும். ஒரு புக் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கைடன்ஸ் கிடைக்கிது அப்படின்னா அதுலேருந்து ஒரு வே கிடைக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் என்னத்தை லேர்ன் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புன்றதை எப்போவுமே பெற்றுத்தரும். அதனால் அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த இயரில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ நிறையா பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து திட்டவும் செய்யலாம். ஸோ என்ன சார் இதே தான் சொன்னீங்க, போன இயர்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க, இப்போ வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்த பாடக்காணுன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இது வந்து நமக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸும் எவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்றது
போட்டித் தேர்வு படிக்கிற மாணவர்களுக்கு நிதர்சனமாக தெரியும். ஸோ இதை ஒரு யூடியூபராக வந்து கைடன்ஸ் கொடுக்குற பர்சனாக வந்து நம்ம வந்து எப்படி இதை அணுகணும் அப்படின்றது தான் நாங்கள் யோசிப்போமே தவிர இது வந்து நீங்கள் படிக்கவே வேணாம், ஸோ வராது, உங்களை வந்து நெகட்டிவ் மைண்ட் செட்டில் கொண்டு போகிறதுக்கு எந்த ஒரு யூடியூபரும் ஒரு இன்ஸ்டியூட்டும் வந்து கொண்டு போக மாட்டாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் எக்ஸாமினேஷன் வரும். நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தாலும் எக்ஸாமினேஷன் எழுதி கிராக் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய மெயின் கோலாக இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஐபிபிஎஸ்லாம் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. ஆனால் அவங்க படிக்கிறது பார்த்திங்கன்னா வருஷ கணக்கில் படிச்சுட்டு இருப்பாங்க. கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷன் வரும், ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு ஃபோக்கஸ்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனை கிராக் பண்ண முடியும். ஸோ இந்த கூட்டுறவுத்துறை பொறுத்தளவுக்கு எப்போ வேணாலும் நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வராது, நமக்கு லைஃப் வேலை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா விதத்துலேயும் நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு. ஸோ எக்ஸாமினேஷன் சம்மந்தமான அப்டேட்ஸ் எப்போ கிடைச்சாலும் நான் இன்டிமேஷன் கொடுக்குறேன். அந்த வேகன்சிஸ் மட்டும் ஜஸ்ட்டு வந்து மந்தில் வந்த கடைசியாக வந்த ஒரு அப்டேட்டை மட்டும் பார்த்துட்டு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், பார்த்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா நேற்று வெளியான கோயம்புத்தூரில் வந்து இந்த வங்கிகள் சம்மந்தமாக நடந்த ஒரு மீட்டிங்கில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. கூட்டுறவு வங்கிகளில் தற்போது உள்ள 2000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2000 வேகன்சிஸ்ன்றது எல்லா கூட்டுறவு வங்கிகளுக்கும் பொருந்தும். ஸோ 2000 வேகன்சிஸ்ன்றதை தாண்டியே வந்து வேகன்சிஸ் இருக்குது. எஸ்ஆர்பிலே வந்து 350 வேகன்சிஸ் மட்டும் இருக்குது. அதுவும் வந்து இப்போ அடிஷ்னல் ஆகியிருக்கும். ஏன்னா நம்ம கடைசியாக கொடுத்த டேட்டா பார்த்திங்கன்னா February மந்தில் வந்தது. அதற்கு பிறகு அப்டேட் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த வேகன்சிஸும் கூடுதலாக தான் இருக்கும். அரௌண்ட் வந்து ஒரு 600 வேகன்சிஸ் ஆச்சும் எஸ்ஆர்பியில் இருக்கும். அதேமாதிரி டிசிபி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2019க்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரல. ஸோ அதனால் அதுலேயும் வந்து வேகன்சிஸ் வந்து இருக்கும். அதனால் உங்களுடைய கோல் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதா மட்டும் இருக்கட்டும். ஸோ அதனால் ஃபுல் ஃப்ளெட்ஜாக படிங்க. டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் சம்மந்தம் பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ரெகுலர் கிளாஸஸ்க்கு உங்களுக்கான கைடன்ஸ் அப்படின்றது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் ரெகுலர் கிளாஸஸ் இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி எந்த வகையில் படிக்கணும், ஸோ எப்படி வந்து இந்த வரப்போகிற எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணணுன்ற கைடன்ஸ்லாம் எப்பவுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாத்தையுமே நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.